வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. என்ன சொன்னேன்? நிலைமொழி திசையா இருக்கலாம், வறுமொழி திசையா இருக்கலாம், இல்லன்னா பிற சொற்களா இருக்கலாம். அப்படி சேரும் போது திசையோடு திசையும் பிறவும் சேரி உயிர்மை கல் ஒற்று நீங்கணும் ரகரம் நலவா திரிதலும் ஆம்பிர. இது விதி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா மனப்படமா வந்துடும். அடுத்த கிளாஸ்ல எல்லாம் நீங்களே சொல்லிடணும். ஓகே, சரி. நம்ம இலக்கண வகுப்பு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் 2 இலக்கண வகுப்பு முடிஞ்சிருக்கு. அதை ஒரு பகுதியாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ 2வது இலக்கண வகுப்பில் ஒரு 5 டாபிக் பார்த்தோம். குற்றிய லிகரம், முற்றிய லுகரம், இயல்பிறு விதி இருப்புணர்ச்சி, பூப்பெயர் புணர்ச்சி, திசைப்பெயர் புணர்ச்சி, இந்த மாதிரி ஒரு 5 டாபிக் பார்த்தோம். இந்த 5 தலைப்புகள்லேருந்து நம்ம நடத்தின விஷயங்கள்லேருந்து ஒரு ஸ்பாட் டெஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேள்விக்கான சரியான பதிலை உங்களால் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்கள். இது மாதிரி எத்தனை கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாடு கூட்டல் யாது அப்படின்னு இருக்கு. இது எப்படி சேர்த்து எழுதுவோம்? நாடு யாது அப்படின்னு வரும். ஏன் டி வருது? இது என்ன புணர்ச்சியா? குற்றிய லிகர புணர்ச்சி. இப்ப நடத்தினதுதான். கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா ஆன்சர் வந்துடும். நாடி யாது அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னா நிலைமொழி ஈற்றெழுத்து குசுடு துபுருல ஒரு எழுத்தா வரும். வறுமொழியில யகர முதன்மொழியா வந்துச்சு அப்படின்னா அந்த உகரம் இகரமாக மாறும். அப்ப இட்டு கூட்டல் ஊ இல்லாம இட்டு கூட்டல் ஈயா மாறும். சரிங்களா? அப்ப அது என்ன ஆகும்? தனக்குரிய மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்கும் இகரம் தான் குற்றிய லிகரம் அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த குசுடு துபுரு ஒரு மாத்திரை ஈற்றுல வரும்போது அரை மாத்திரையா குறைஞ்சு ஒழிக்குது. அப்ப என்ன ஆகும்? இட்டு கூட்டல் ஈயா இருக்கும். இட்டு கூட்டல் ஈ டி அப்படின்னு வரும். அப்ப நாடியாது அப்படின்னு வரும். இது என்ன புணர்ச்சினா குற்றிய லிகர புணர்ச்சி. சரிங்களா? 7 அப்படிங்கிறது முற்றிய லுகரம். ஏன்னா இங்க லாஸ்ட் எழுத்து எப்படி இருக்கு? குசுடு துபுரு இல்லாம மெல்லின உகரமோ இடையின உகரமோ வருது. அதனால இது முற்றிய லுகரம். சரிங்களா? எனது கூட்டல் உயிர், இது எப்படி சேரும்? எனது உயிர் அப்படின்னு சேரும். கரெக்ட். இது என்ன புணர்ச்சி? ஆஹா, இல்ல. எனது உயிர், உயிர் வரை முக்குரல் மெய்விட்டோடும் இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு இருக்குமா? நீ பாருங்க, எனது கூட்டல் உயிர், உயிர் வரை முக்குரல் மெய்விட்டோடும், ஊ போயிரும், இட்டு மட்டும் இருக்கும். ஏன்னா இட்டு கூட்டல் உயிர் அப்படின்னு இருக்கும். இதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு, அந்த விதிப்படி இட்டு கூட்டல் ஊ தூணு வரும். எனது உயிர் அப்படின்னு வரும். அப்ப நிலைமொழி ஈற்றெழுத்து குசுடு துபுருவா இருக்கா? இது என்ன புணர்ச்சி? குற்றிய லுகர புணர்ச்சி. தமிழு கூட்டல் உதவு, எனது கூட்டல் உயிர். அப்ப நிலைமொழி ஈற்றெழுத்து குசுடு துபுருவா இருந்து வறுமொழி முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருக்கும் போது அது என்னன்னு சொல்லுவோம்? குற்றிய லுகர புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். நிலம் கூட்டல் தலைவர், இது எப்படி சேரும்? நிலத்தலைவர். கரெக்ட், வெரி குட். இப்ப இது என்ன புணர்ச்சி? என்ன புணர்ச்சி வருது? இதுல விதி மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும், அந்த விதி புணர்ச்சி விதியிரு புணர்ச்சி. கரெக்ட், வெரி குட். விதியிரு புணர்ச்சி என்னாகும்? மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் என்ற விதிப்படி இம்மு கெடும். அதுக்கப்புறம் நில கூட்டல் தலைவர்னு இருக்கும். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு வந்துருச்சு. இல்லு கூட்டலா உயிரெழுத்து இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இயல்பினும் விதியினும் என்ற உயிர் முன் கச தப மிகும் அப்படின்ற விதிப்படி நிலத்தலைவர் அப்படின்னு வரும். கரெக்டா? அடுத்தது 5வது கொஸ்டின். மேற்கு கூட்டல் நாடு, இது எப்படி சேரும்? மேல் நாடு. இது என்ன புணர்ச்சி? திசை பெயர் புணர்ச்சி. அப்ப நிலைமொழி என்ன வார்த்தையா இருக்கு? என்ன வார்த்தையா இருக்கு? திசையா இருக்கு. வறுமொழி என்னவா இருக்கு? பிற வார்த்தைகளா இருக்கு. அப்ப என்ன சொன்னேன்? நிலைமொழி திசையா இருக்கலாம், வறுமொழி திசையா இருக்கலாம், இல்லன்னா பிற சொற்களா இருக்கலாம். அப்படி சேரும் போது திசையோடு திசையும் பிறவும் சேரி நிலையீற்று உயிர்மை நீங்கணும் நிலையீற்று உயிர்மை கல் ஒற்று நீங்கணும் ரகரம் நலவா திரிதலும் ஆம்பிர.
விதி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா மனப்பாடமா வந்துடும். அடுத்த கிளாஸ்ல எல்லாம் நீங்களே சொல்லிடணும். ஓகே, சரி. அப்ப என்ன ஆகும்னா இலையிச் உயிர்மை கெடும். இந்த ரகரம் நகரமாகவோ லகரமாகவோ திரியும். சரிங்களா? என்ன ஆகும்? திரியும். இப்ப மேற்கு கூட்டல் நாடு மேல் நாடு அப்படின்னு உணரும். புரியுதா? ஓகே. வேற என்ன புணர்ச்சி பார்த்தோம்? பூ பெயர் புணர்ச்சி பார்த்தோமா? பூ கூட்டல் சோலை என்னன்னு சேரும்? பூஞ்சோலைன்னு சேரும். ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. பூச்சோலைன்னு சேருமா, பூஞ்சோலைன்னு கொடுக்குமா, இல்ல ஆ மற்றும் ஆவண்ணாவா, இந்த மாதிரி எப்படி வேணா கேட்கலாம். அப்ப நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா பூச்சோலைன்னு வரலாம், பூஞ்சோலைன்னு வரலாம். இதுக்கு என்ன விதி பார்த்தோம்? பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். சொல்லுங்க, பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். அப்ப வல்லினத்துக்கு இனமான எழுத்து மெல்லின எழுத்து. அப்ப பூ கூட்டல் தொட்டி பூத்தொட்டி பூந்தொட்டி, பூ கூட்டல் செடி பூச்செடி பூஞ்செடி. ஓகே, கரெக்ட், வெரி குட். கிளாஸ்ல பார்த்தது ஃபர்ஸ்ட் நாள் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் கொடுக்கல அன்னைக்குங்க. இன்னைக்கு வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நானே வந்து உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. தெரியலன்னா நான் ஆன்சர் சொல்லி நம்ம வந்து அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. வந்து வாழை கூட்டல் மரம் அப்படின்னு இருக்கியா, எப்படியா சேரும்? வாழை மரம், இது என்ன புணர்ச்சியா? இயல்பு புணர்ச்சி. கரெக்ட், வெரி குட். நீங்க கிளாப் பண்ணுங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? பிரவீனாவா? பிரவீனா கரெக்டா சொல்றாங்க. இயல்பு புணர்ச்சி. இதுல வந்து எந்த எழுத்தாவது தோன்றுதா, எந்த எழுத்தாவது தெரியுதா, எந்த எழுத்தாவது மறையுதா? மறையல. அப்படி எதுவுமே இல்லாம இயல்பா எந்த மாற்றமும் இல்லாம நிலைமொழியும் வருமொழியும் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேரு இயல்பு புணர்ச்சி. பனை கூட்டல் மரம் பனை மரம், வாழை கூட்டல் மரம் வாழை மரம் அப்படின்ற மாதிரி வரும். சோ இதுல வந்து வாழை கூட்டல் பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்க என்ன புணர்ச்சி வரும்? தோன்றல் விகாரம். கரெக்டா? அப்ப ஒரு எழுத்து புதிதாக தோன்றுது, தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இன்னொன்னு வந்து இயல்பீறு புணர்ச்சி வரும். எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நிலைமொழியில உயிரெழுத்தா இருக்கு, இல்லு கூட்டல் லை, இல்லு கூட்டல் ஐ லை. வருமொழியில கச தப, கச தபல ஏதாவது ஒரு எழுத்து வருது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா வல்லொற்று மிகுமா, அதனால வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்ப அதுல வந்து என்ன ஆகுது? இயல்பீறு புணர்ச்சி இங்க வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா இது 7, இது 8. புறம் கூட்டல் 400, இது எப்படியா சேரும்? புறநானூறு அப்படின்னு சேரும். கரெக்ட். கெடுதல் விகாரம், அதாவது இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சின்னு 2 வகை இருக்கு. அதுல விகார புணர்ச்சியில மொத்தம் 3 வகை இருக்கு. தோன்றல், திரிதல், கெடுதல். ஒரு எழுத்து புதிதா தோன்றுச்சுன்னா, புதுசா வந்தவங்களுக்கு சொல்றேன், தோன்றுச்சுன்னா தோன்றல் விகாரம். ஒரு எழுத்து இன்னொரு எழுத்த திரிஞ்சிச்சுன்னா திரிதல் விகாரம். ஒரு எழுத்து மறைஞ்சிருச்சுன்னா கெடுதல் விகாரம். இப்ப புறம் கூட்டல் 400ல இம்மு வந்து கெடுது, கெட்டு புற கூட்டல் 400 புறநானூறுன்னு வருது. அப்ப இது வந்து என்னது? கெடுதல் விகாரம். அடுத்தது ஓடை கூட்டல் ஆடை. இங்க என்ன பயன்படுத்துறோம்? என்ன புணர்ச்சி பயன்படுது? ஓடை ஆடை. கரெக்ட். சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. தப்பா இருந்தா நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்ல, கூட்டல் ஆடை. இது நான் வந்து ஃபர்ஸ்ட் இலக்கண கிளாஸ்ல நடத்தியிருக்கேன். வெரி குட். உங்க பேர் மறந்துட்டேன் நானு. சிவரஞ்சனி கிளாப் பண்ணுங்க. சூப்பர், வெரி குட். இது வந்து உயிரீட்டு புணர்ச்சியில வந்து உடம்படுமை புணர்ச்சின்னு ஒண்ணு பாத்திருக்கோம். வந்து யூடியூப்ல இருக்கியா, நீங்க அதை பார்த்து கொஞ்சம் நோட்ஸ் எடுக்க முடிஞ்சா எடுத்துக்கிட்டு நீங்க அடுத்த கிளாஸ் வந்தீங்கன்னா நான் இப்ப சொல்றதும் புதுசா இருக்காது, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அப்ப ஈஸி ஆயிடும் உங்களுக்கு. ஏன்னா இப்பதான் செகண்ட் கிளாஸ் வருது. இப்பதுல இருந்து நீங்க பிக்கப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது ஓடை கூட்டல் ஆடை அப்படிங்கிறது நிலைமொழி ஈச்செழுத்த பார்க்கணும். நிலைமொழி ஈச்செழுத்து ஈ ஐ வழி யவ்வம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. நிலைமொழி ஈச்செழுத்து ஈயாவோ ஐயாவோ இருந்துச்சுன்னா வருமொழி முதல் எழுத்து உயிரெழுத்தா இருக்கும், நிலைமொழி ஈச்செழுத்தும் உயிரெழுத்தா இருக்கும். வருமொழியில 12 உயிரெழுத்துல ஏதாவது ஒரு உயிரெழுத்து வரும். அப்படி வந்துச்சுன்னா 2 உயிர், அப்ப அது வந்து ஒரு ஒளி வேறுபாடு இருக்கும், 2ம் புணராது, சேராது. அதனால என்ன ஆகும்னா 2 உடன்படுமையில ஏதாவது ஒரு மெய் எங்க தோன்றும். 18 மெய் எழுத்துக்கள்ல இவ்வும் தான் உடன்படுமை. அப்ப ஈ ஐ வந்துச்சுன்னா ஈ போடணும்.
இப்போ ஓடைங்கிறதுல டை தான் நிலைமொழி ஈற்றெழுத்து, இட்டு கூட்டல் ஐ. அப்ப ஐ இதுக்குள்ளதானே வருது. அப்ப என்ன உடம்படுமை போடணும்? ஈ போடணும். ஈ கூட்டல் ஆட, ஓடையாட. ஈ கூட்டல் ஆ என்ன ஆகும்? யான்னு வரும். இங்க வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, அந்த விதிப்படி ஓடையாட அப்படின்னு வரும். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா இதோட சேர்ந்து இன்னும் 2 லைன் வரும். ஈ ஐ வழி எவ்வும், ஏனை உயிர் வழி வவ்வும், ஏ முன் இவ்விருமையும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது ஈ ஐ வந்துச்சுன்னா உடம்படுமை ஈ போடணும். சரிங்களா? இந்த விதியெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் படிக்கும் போதே எனக்கு குழப்பமா தான் இருந்துச்சு. சரிங்களா? எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். நான் படிச்சது மேக்ஸ் டீச்சர். ஆனா வந்து தமிழ் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றது, அதுக்கப்புறம் இந்த புக் எழுதுறது, இது மூலமா எனக்கு தமிழ்ல வந்து இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் நல்ல இலக்கணம் எல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் இந்த நன்னூல் விதி இதெல்லாம் படிக்கும் போது, கோணந்தி முனிவர் எழுதின அந்த விதி எல்லாம் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் எனக்கே வந்து குழப்பமா தான் இருக்கும். அப்ப வந்து சில பேர் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல புதுசா வந்திருப்பீங்க, இல்ல முன்னாடி இருந்து இப்ப கொஞ்ச நாளா படிச்சுட்டு இருப்பீங்க. அந்த பிரித்தல் திவ சேர்த்தல் திவக்கு புணர்ச்சி அவசியம் சொல்லி விதியெல்லாம் சொல்லி கொடுக்குறோம்னா, அந்த விதியை வந்து நீங்க புதுசா படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா அது புதுசா தான் இருக்கும், கன்ஃபியூஸ்டா இருக்கும், அந்த வார்த்தை வாய்க்குள்ள நுழையாது. என்னால உங்க மைண்ட ரீட் பண்ண முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, உங்க ஃபேஸ்ல தெரியுது. அதனால நீங்க புரியும், போக போக புரிஞ்சிடும், 4-5 வாட்டி சொன்னோம்னா வாயில வந்துரும் அப்படின்னு ஒரு கான்பிடென்ட்டோட படிச்சீங்கன்னா படிச்சிடலாம். நிமிந்து உட்காருங்களா? டைம் ஆக குறுகுதே. சரி, நிமிந்து பிரிஸ்கா உட்காருங்க. சரி, ஈ ஐ வழி எவ்வும், ஏனை உயிர் வழி வவ்வும். அதாவது ஐய தவிர வேற ஏதாவது உயிரெழுத்து நிலைமொழியில வந்துச்சு அப்படின்னா, வருமொழியிலையும் உயிரெழுத்து வந்துச்சு, இங்கேயும் உயிர் இங்கேயும் உயிர், ஆனா ஐ கிடையாது, வேற ஏதாவது உயிரெழுத்து வருது அப்படின்னா அங்க என்ன உடம்படுமை தோன்றும்னா இவ்வு தோன்றும். சரிங்களா? நான் அகைன் சும்மா ரீகால் பண்றேன். அதுக்கப்புறம் இதுவும் இல்லாம ஏ முன் இருமையும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏ முன் இருமையும்னா இவ்வோ வரும். நிலைமொழி ஈச்செழுத்து ஏயா இருக்கும். இப்ப வந்து தே கூட்டல் ஆரம் தேவாரம், தே கூட்டல் இலை தேயிலை. அப்ப தேதான் நிலைமொழி, தேங்கிறது இட்டு கூட்டல் ஏ, தே அது வந்து ஏகாரம் தானே. அதனால அப்படி வந்துச்சுன்னா ஐயோ வரலாம், இவ்வோ வரலாம், அவ்வளவுதான். ஓகே, இது எழுதிக்கிறீங்களா இல்ல அழிச்சிடவா? இது ஒரு பிராக்டிஸ் மாதிரி தான், ஏற்கனவே நடத்தினதுதான், அந்த கிளாஸ்லயும் இருக்கு, இந்த கிளாஸ்ல சொல்லி கொடுத்ததும் இருக்கு. அதனால அழிச்சிட்டு அடுத்தது போவா. நம்ம ஒரு இலக்கண வகுப்பு நடத்தி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பாட் டெஸ்ட் வைக்கிறது, அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா, அது மூலமாக நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியுதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நாங்கள் இந்த மாதிரி ஸ்பாட் டெஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். அதான் ஹோம்ஒர்க் உங்களுக்கு. அதை சேர்த்து எழுதுக, அப்புறம் புணர்ச்சியை கண்டறி, இந்த 2ஐயும் நீங்க பார்த்துட்டு வரணும். இப்ப கோ கூட்டலில் வந்து எப்படி செய்யறோம், அந்த 4 ஆப்ஷன்ல எது ஆன்சரா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க டிக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இது என்ன புணர்ச்சி நம்ம பயன்படுத்தி இருக்கோம், நீங்க அந்த லாஸ்ட் கிளாஸ் இலக்கண கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸையும் இந்த 2வது கிளாஸ் பார்த்தாவே இதுக்குள்ளதான் ஆன்சர் இருக்கு. அது சம்பந்தமான கொஸ்டின் மட்டும்தான் நான் கொடுத்திருக்கேன். சரிங்களா? இப்ப நம்ம வந்து 1 மந்த்ல நம்ம லாஸ்ட் வீக் மட்டும்தான் நம்ம வந்து டெஸ்ட் கொடுக்கறதா சொல்லியிருந்தோம். இப்ப நீங்க வந்து ஒரு கிளாஸ் முடிகிற போது நம்ம ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் கொடுத்தோம்னா இன்னுமே உங்களுக்கு நல்ல பிராக்டிஸா இருக்கும். இது எக்ஸ்ட்ரா நான் ஒர்க்கா பண்றேன். நான் சொன்னது வந்து லாஸ்டா ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி தரேன், அப்படி டெஸ்ட் வைக்கலான்னு தான் நான் சொன்னது. நான் நடத்த உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இது தனியா உங்களுக்கு 5-10 கொஸ்டின் கொடுக்கலான்னு ஒரு ஐடியால நான் இதை பண்றேன். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா தே கூட்டல் ஆரம், அதுக்கப்புறம் கபிலர் கூட்டல் பரணர், இதுல என்ன புணர்ச்சி பயன்படுது அப்படின்றத கண்டுபிடிங்க. ஒரு பொருத்துகவும் ரெடி பண்ணிருக்கேன். இதுல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா மாசு கூட்டல் அற்றார் எப்படி சேருது, அந்த சேர்த்த இதுவை கண்டுபிடிச்சு அதுக்கு கீழே எழுதிங்க. அதுக்கப்புறம் இது என்ன தொடர் குற்றியலுகரம், குற்றியலுகரத்துல 6 வகை பார்த்தோம். நெடில் தொடர், உயிர் தொடர், ஆயுத தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர் அப்படின்னு 6 தொடர் இருக்கு. அதுல நிலைமொழி ஈற்றெழுத்துக்கு முன்னாடி எழுத்த வச்சு நீங்க அது என்ன தொடர்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் நிலைமொழி. நிலைமொழிக்கு ஈற்றெழுத்து குசுடுத்து குருவா இருக்கும். அதுக்கு முன்னாடி எழுத்து உயிரெழுத்தா இருந்தா உயிர்மை எழுத்தா இருக்கும். அந்த உயிர்மை எழுத்து இப்ப கூ இருக்குன்னா இக்கு கூட்டல் ஊ தான் அந்த உயிர்மை எழுத்தா வரும். அப்ப அது உயிர் தொடர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆயுதம் இருந்தா ஆயுத தொடர், மெல்லின இருந்தா மென் தொடர், வல்லின இருந்தா வன் தொடர், இடையின இருந்தா இடைத்தொடர். இன்னொன்னு என்ன, நெடில் தொடர்னா 2 எழுத்து தான் இருக்கும். அதுல லாஸ்ட் எழுத்து ஈற்றெழுத்து வந்து குசுடுத்து குருவா இருக்கும். வரும் அந்த நிலைமொழியில ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து நெடில் எழுத்தா இருக்கும். அப்படி இருந்தா அது நெடில் தொடர். சோ அந்த மாதிரி நீங்க கண்டுபிடிச்சிட்டு இந்த ஆப்ஷன்ல
அதாவது ஆக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3ன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் 3ன்னு இருக்கும். ஆவண்ணாக்கு 1ன்னு வச்சுக்கோங்க, அப்ப 3 1 அப்படி இருக்கும். இது மாதிரி நீங்க ஏதாவது டெஸ்ட் எல்லாம் அடிச்சிருப்பீங்கல்ல, இந்த பொருத்துக்கு எப்படி மேட்ச் பண்றதுன்னு தெரியும். சோ அந்த மாதிரி நீங்க வந்து கண்டுபிடிச்சு பியா சியா டியா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு வரணும். அதுக்கு பக்கத்துல அந்த 1ன்னு போட்டு அதுக்கு என்ன புணர்ச்சி பயன்படுதோ அந்த புணர்ச்சி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பூ பெயர் புணர்ச்சினா பூ பெயர் புணர்ச்சியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எழுதிட்டு வாங்க. இந்த புணர்ச்சி தான் பயன்படுது. ஒரு வேலை தெரியலைன்னா அந்த டைட்டிலையாவது எழுதிட்டு வாங்க. இது தோன்றல் விகாரம், இது கெடுதல் விகாரம் அப்படின்னாவது எழுதிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸ் நல்லா இருக்கும். அடுத்த கிளாஸ்ல பார்த்துட்டு ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த 4 யார் ரைட்டா பண்ணிட்டு வரீங்கன்னு பார்க்கலாம். மேபி ராங்கா இருந்தா கூட நான் 4ஐயும் வந்து மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுல இப்ப நடத்தின வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம், நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். நடத்தின வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? குச்சியலிகரம், முச்சியலிகரம் மட்டும் தான் குறையாது, முழுசா ஒரு மாத்திரை அளவுல இருக்கும். சரி, அப்படியே உட்கார்ந்து சொல்லுங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. வேற ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா மாத்திக்கணும்னா சொல்லுங்க. அதுல எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்த கிளாஸ்ல கொண்டு போலாம்ல, அதுக்கு சொல்றேன் நான். நல்லா இருந்துச்சா? புரியுதா உங்களுக்கு? நல்லா ஈஸியா இருக்கா? ஓகே. மத்த இலக்கண கிளாஸ் எங்கேயாவது அட்டன் பண்ணிருக்கீங்களா? இல்ல. அப்படியா? சரி. ஓகே. அதுதான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நடத்துறது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதான்னு தெரிஞ்சாதானே நான் அதே மாதிரி போக முடியும். ஏன்னா சில பேருக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி சம்மர் கிளாஸ் நடத்தினேன், அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்குமே இந்த அளவுக்கு தான் நடத்துவேன். இந்த அளவுக்கு அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ கொஞ்சம் டீப்பா இல்லாம கொஞ்சம் நார்மலா நடத்த ஆரம்பிச்சுட்டேன். அவங்களுக்கு ரொம்ப டீப்பா போகல. நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்னால உங்களுக்கு டீப்பான சொல்லி கொடுக்கணும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா தான் எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும், அடுத்தடுத்து கிளாஸ் நல்லா கொடுக்கலாம்னு இருக்கும். அதனால நான் கேட்கறது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. சரி, ஓகே சார், முடிச்சுக்கலாம் சார் இந்த கிளாஸ். கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.